கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா உனக்காக தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவேன். இந்த வேர்ட், இந்த வார்த்தை எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை தெரியுமா? உங்களுக்காக, உனக்காக தேவாதி தேவன் அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம். அப்போனா உங்களையும் என்னையும் தூதர்களுக்கும் மேலாக கத்த வைக்கிறதை பார்க்க முடிகிறது. சங்கீதம் 91:11, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தூதர்களுக்கு, தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவேன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற கர்த்தர் அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தீக்குள்ள போடும் பொழுது கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளையிட்டார். தானியேல் 3:28 நேபுகாத்நேச்சர் சொன்னான், கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை விடுதலையாக்கினார். அதே போல உங்களுக்காக கர்த்தர் தூதர்களை கட்டளையிடுவா. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்காக கர்த்தர் எதை வேணாலும் செய்வார். மனுஷங்க உனக்காக செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க, உனக்காக இதை பண்ணுவேன் சொல்லுவாங்க, உனக்காக இப்படிலாம் செய்வேன் சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுடைய லைஃப்பில் அது இருக்காது. ஒரு சகோதரி கண்ணீரோடு என்று சொன்ன வார்த்தை, பிரதர், என் கணவர் திருமணத்திற்கு முன்பு நிச்சயம் ஆனதுக்கு அப்புறவு என்னை பார்த்து, நீந்தான் இந்த உலகம், என் உலகமே நீந்தான், என் ஆசையே நீந்தான், எல்லாமே நீந்தான், உனக்காக எத்தனை நாளும் செய்வேன். அவரே சொன்னார், உனக்காக எங்கள் அப்பா அம்மா, என் கூட பிறந்த அண்ணன் அக்கா, என் தம்பி தங்கச்சி, சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுருவேன். மேரேஜ் ஆச்சு. என் கணவரோடு தான் நான் பைக்கில் போகும்பொழுது ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. என்னுடைய முகம் சிதைக்கப்பட்டது, என்னுடைய அழகு போய்விட்டது. என் கணவர் என்னை விட்டு விட்டு, அந்த சகோதரருடைய கண்களிலே கண்ணே. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இதுதான் உலகம். உங்களுக்காக நான் இருக்கிறேன், நான் செய்வேன் சொல்லுவாங்க, ஆயிரம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களால செய்ய முடியாது. ஆனால் உங்களுக்காக தூதர்களுக்கே கர்த்தர் கட்டளையிடுவாராம். சங்கீதம் 34:7, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு தம்முடைய தூதர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிப்பா. பயந்த ஒரு நபருக்கு தெய்வ தூதர்கள் சூழ பாளையம் இறங்குவாங்க. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் பொய்யா போகாது. புரிந்து கொள்ளுங்க, அதை நம்புங்க. எவ்வளவு மேலான ஒரு காரியம் தெரியுமா? ஒரு ரகசியத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 18:10, இந்த சிறியரில் ஒருவனை அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் தெரியுமா? அவர்களுக்குரிய தேவ தூதர்கள். அப்போனா ஒரு சாதாரண மனுஷனுக்கு கர்த்தர் தேவ தூதர்களை நியமித்திருக்கிறார், வைத்திருக்கிறார். உங்களுக்காக தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. உங்களுக்காக தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க, எனக்காக அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க, அற்புதம் நடக்கும். அன்பின் தகப்பான, இன்றைக்கும் எனக்காக உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடும், உம்முடைய பிள்ளைகளுக்காக தூதர்களுக்கு கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உங்களுக்காக நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.